ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஜாலியான விஷயம் நண்பர்களே. அதனால இதை வந்து நீங்கள் ரொம்ப பர்சனலாலாம் எடுத்துக்க வேணாம். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அவங்களோட சம்பளம், அவங்களோட வருமானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடிகளுங்க. 1-2 கோடி இல்லை, பல கோடிகள், பல 1000 கோடிகள்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வேற ரேஞ்சில் இருக்கும். இந்த மாதிரி பணம் கொழுத்து போனனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவங்களோட லைஃப்ல இவங்க ஒரு சில ஊதாரித்தனமான செலவுகளை வந்து பண்ணுவாங்க. ஏன்பா அவன் சம்பாதிக்கிறான் பண்றான், ஊனி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா அதை வந்து அவங்க சோசியல் மீடியால எடுத்துட்டு வரும்போது இதை வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து 1000-2000, அதாவது 1000-2000 எவனும் சம்பாதிக்கிறது இல்ல, ஒரு 10,000-20,000 சம்பாதிக்கிறவனோட மனநிலை கூட மாறி நானும் லக்ஸரியா வாழணும்பா, நானும் செலிபிரிட்டி மாதிரி வாழணுங்க பாரு, சோசியல் மீடியால இவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க பாரு அப்படின்றத இவன் ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணாம சேர்த்து வைக்காம இந்த மாதிரி வேஸ்ட் பண்றதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்றதோட ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தணும், இவங்களெல்லாம் தெளிவாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோல நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த நடிகர்கள் மாதிரி, இந்த செலிபிரிட்டிஸ் மாதிரி சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்க லாவிஷ் லைஃப் ஸ்டைலை பார்த்து இந்த மாதிரி வாழணுன்றதை மட்டும் கத்துக்காதீங்க. நல்லா சம்பாதிங்க, இவங்கள மாதிரி வாழுங்க. ஆனா இவங்க சம்பாதிக்கிறத பத்தி கொஞ்சம் கூட துளி கூட யோசிக்காம இந்த அளவுக்கு லக்ஸரியா வாழ்றாங்களே அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ்றது என்னைக்குமே தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் போலாம். இந்த வீடியோவில் யாரெல்லாம் வந்து கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சு லாவிஷா, அதாவது இது இல்லாமையா இவ்வளவு கோடி செலவு பண்ணுவீங்க, ஏன் காசை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே உச்சி கொட்டுற அளவுக்கு ஒரு சில நடிகர்கள் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊதாரித்தனமான வேலையை பார்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்றத பத்தி இப்ப பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் நெப்போலியன் அவர்கள். தெரியும் வருவேன், நீ அங்கதான் வருவ, ரொம்ப நாள் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. வந்துட்டேன், கடைசியில என்னையும் அந்த மேட்டர் எடுத்து பேச வச்சுட்டீங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நெப்போலியன் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான திருமணம் ஒன்று பண்ணாருங்க. அதாவது இந்திய அளவில் சமீபத்தில் செய்த திருமணம், அம்பானி திருமணம் தான் உலக அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு அடுத்தபடியா நெப்போலியன் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த சுபகாரியம், அந்த திருமணம் வந்து இந்திய அளவில் பேசிட்டு இருக்காங்க, குறிப்பா சவுத் இந்தியா அளவில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மகனுக்காக இவர் நடத்தி வைத்த ஒரு லக்ஸரியான திருமணம், ஒரு லாவிஷான ஒரு வெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் எங்க நடந்ததுன்னா, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டோக்கியோல நடந்ததுங்க, ஜப்பான்ல நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு பின்னணியில என்ன, இப்பேற்பட்ட திருமணம் தேவையா, அவரோட மகனுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால கூவிட்டு இருக்கிறானுங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிடுறேன், நெப்போலியன் சம்பாரிச்ச காசு அவரோட பையனை ஒரு சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால அவர் செய்யறாருப்பா, உங்களுக்கு எங்கப்பா வலியுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அந்த மாதிரி கேட்கவும் தோணுது. கேட்டதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நாங்க கேட்க மாட்டோங்க, இவரு காதம் வச்ச மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள அவங்களோட செலிபிரிட்டி நண்பருக்குள்ள வச்சு ஜாலியா இருந்துட்டு போனா யார் கேட்க போறா, இதை வந்து சோசியல் மீடியால போட்டு இவர் ஏகப்பட்ட வியூஸ் வாங்கிட்டு இருக்காரு, இவர் ஏகப்பட்ட அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தப்பு இல்லையா? ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வயிறறியதையும் தாண்டி ஒரு சில பேர் தன்னோட மகனுக்கு நடக்கலையே, தன்னோட மகளுக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸை சோசியல் மீடியால வாரி வன்மமா தெளிக்கிறானுங்க. இது வந்து நாளைக்கு நெப்போலியன் அவரோட மகன் மற்றும் மருமகளுக்கு தானங்க பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர், ஒரு சில நல்ல உள்ளம் கொண்டவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இதை ஏன் வந்து நெப்போலியன் இந்த அளவுக்கு இவ்வளவு காசு சம்பாரிச்சு இப்படி பண்றாரு அப்படின்றதுக்கு முன்னாடி, நெப்போலியன் அவர்களுக்கு இவ்வளவு காசு எப்படி வந்தது? அதாவது இன்னைக்கு விஜய், அஜித் இவங்க கூட பண்ணாத அளவுக்கு ஏகப்பட்ட லக்ஸரியான செலவுகள், இந்த மாதிரியான ஆடம்பர திருமணங்கள்லாம் நெப்போலியன் அப்படின்ற ஒரு சாதாரண நடிகர் எப்படி பண்றாரு அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அந்த கேள்வி இன்னைக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நெப்போலியன் அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாரு அப்படின்றத பத்தி சொல்றாரு. அதாவது நெப்போலியன் அவர்கள் ஆரம்பத்துல தமிழ் சினிமால தன்னோட 20வது வயசுலயே 60 வயசு கிழவன் கெட்டப்லாம் போட்டு போற போகல நடிச்சுட்டு போவோம், வா போர் அடிக்குது, நம்ம கிட்ட காசா பணமா எதுதான் இல்ல, ஜாலியான வாழ்க்கையாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆடம்பரமான குடும்பத்தில் பிறந்தவர் தான் நெப்போலியன். இவரோட பெரியப்பா தான் முன்னாள் மந்திரியான KN நேரு அவர்கள் அப்படின்றது பல பேருக்கு தெரியும். அப்பனா இவங்களோட குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம். எந்த அளவுக்கு பணம் விளையாடும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்ல, பச்சை குழந்தைய கேட்டா கூட தெரியும். சோ அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியா இருக்கும்போது இவருக்கும் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்டலா இவர் உள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இவர் நல்ல ஹைட் வெயிட்டா இருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துல இவருக்கு நேரடியான வில்லன் கதாபாத்திரம், அப்பா கதாபாத்திரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு நடிகரா வளம் வந்துட்டு இருக்கும் போது தான் இவர் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காலங்களில் ஒரு ஹீரோ நடிச்சாரு, ஒரு சில படங்கள் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற மாஸ் வந்து அன்னைக்கு அவருக்கு பெருசா இல்ல. நெப்போலியன் அப்படின்னா ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சதையும் தாண்டி இன்னைக்கு கொடுக்குற அளவுக்கு அன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு சம்பளம்லாம் பெருசா ஒன்றும் வாங்கல. அதனால சினிமால இருக்கிற இமேஜ் வச்சு அரசியலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக கட்சியில சேர்ந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனாரு. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த எம்எல்ஏவா ஓட்டிட்டு இருந்த இவரு நம்ம ஏன் எம்பியா மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி எம்பியா ஒரு சில அமௌண்ட்டை செலவு பண்ணி எம்பியா மாறினாரு. இதுக்கப்புறம் தாங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் அரசியல்னாலும் என்னன்னு தெரியல, ஏதோ பதவியில வந்து உட்கார்ந்துட்டோம், ஏதோ ஒன்றத்தை ஓட்டி சீட்டை தேய்ச்சிட்டு இருப்போம்
கொடுப்போம் அப்படின்ற போது தேய்ச்சிட்டு இருக்கும் போது தான் இவரோட பவர் இவருக்கு தெரியல. அப்போ இவரோட நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, இன்னைக்கு சென்னையில ஐடி கம்பெனி அப்படின்றது மிகப்பெரிய பூமா போயிட்டு இருக்கு, நீ ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிய அப்படின்னு ஐடியா கொடுத்த உடனே இவருக்கு ஒரு யோசனை, ஓகே ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. கையில் காசு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் அமெரிக்காவில் எவனா அது தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு பிடிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்களும் இங்கே ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வேலை செய்ய போகிறதெல்லாம் இங்கே படித்த பட்டதாரிகளும் உங்களுக்கு வேலை செய்வாங்க. நீங்கள்லாம் ஒன்றும் கிழிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு இந்த நாராயணமூர்த்தியா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை கடவுள் மாதிரி போட்டுக்கிறீர்கள். அவரெல்லாம் ஒன்றும் கிழிக்கவே இல்லை. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. வேலை பார்க்கறது உள்ள நம்ம ஊர் பசங்க தான் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவரு சொகுசாக வாழ்ந்தார். ஆனால் அவரை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நெப்போலியன் அவர்களும் ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்தும் போது நம்மளால உங்களால என்னால் நடத்த முடியாதா? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்ல. இந்த மாதிரி ஐடி கம்பெனி சென்னையில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய லெவல்ல இவர் போனதுக்கு அப்புறம் பல்லாயிரம் கோடி ஒரு சொத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏகப்பட்ட வருமானம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் ஒரு பேரம் பேசுறாரு ஒரு அரசியல் கட்சியோட. அதாவது இவ்வளவு நாள் நான் எம்பியா இருந்துட்டேன், நான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுறேன், பேசாம நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு சில 100 கோடிகளை கொடுத்து இவர் மினிஸ்டர் சீட்டும் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இருந்து பயங்கரமா கல்லா கட்டினதுக்கு அப்புறமா தான் சந்தோஷ் இவரோட மகன் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு வந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவர் வரல, ஒரு நடுவுல வந்து ஒரு வளரும் போது தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா சென்னையில அவரோட மகனால வாழ முடியல. ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு, ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. ஆனா அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சக மனிதர்கள் மாதிரி நீங்க வாழலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோடு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பஸ் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் அமெரிக்காவில் இருந்த ஒரே காரணத்தினால நெப்போலியன் அவர்கள் நல்லா காசு சம்பாரிச்சாச்சு. இனிமேல் நம்மளோட பசங்களோட வாழ்றது தானே நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இங்க தமிழ்நாட்டில் சம்பாரிச்சா அந்த காசை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் 500 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் லேண்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொழுத்த பணம் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா விவசாயிகள் தான் அங்கே பெரிய ரிச்சா இருப்பாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் விவசாயிகளை விஷம் வச்சு கொண்டுருவாங்க, இல்லைன்னா அவங்கள குடிச்சிட்டு செத்து போற அளவுக்கு அவங்களோட வறுமை வந்து வாட்டி எடுக்கும். ஆனா அமெரிக்கால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மரியாதை, பெரிய பெரிய பணம் ஈட்டுறது வந்து விவசாயிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த குதிரைகளுக்கு சாப்பிடக்கூடிய கொள்ளு வந்து பயங்கர டிமாண்ட் அப்படின்றனால 500 ஏக்கர்ல மிகப்பெரிய ஒரு ஃபார்மை வாங்கி அந்த கொள்ளுக்காக ஒரு பெரிய ஃபார்மிங்கை பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து கொழுத்த காசு பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற இடமே தெரியாம இருந்தோம், சோசியல் மீடியாவில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரியாணி கடையில் போய் விமர்சனம் பண்ற ஒரு பையனை கூட்டின்னு போயிட்டு அவனுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவனை கூட்டின்னு போய் அமெரிக்காவில் இருக்கிற ஹோட்டலெல்லாம் சாப்பிட வச்சு அவனை வச்சு ஒரு வீடியோ பண்ணி சமீப காலத்தில் நெப்போலியன் அவர்கள் மிகப்பெரிய பாப்புலாரிட்டியை தேடினாரு. ஏகப்பட்ட பணம் கொட்டுதுங்க, என்னங்க பண்றது, எப்படிங்க செலவு பண்றது, இங்க வந்து நம்மளால செலவு பண்ண முடியாது, அமெரிக்காவில் உட்காந்து செலவு பண்ணுவோம்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட லக்ஸரியான ஒரு விஷயங்கள்ல பண்றாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய லாவிஷான ஒரு ஊதாரித்தனமான விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட காசு கொட்டுதுப்பா, அவர் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு இவ்வளவு செலவு பண்றது அந்த கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா, இப்ப தெரியுதா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருக்கு எவ்வளவு பெருசு எப்படி வருதுன்னு சொல்லி. அதுல ஒரு 0.5 0.25 கூட ஒரு செலவு பண்றது கிடையாது. அந்த அளவு காசு இருக்கு. உங்ககிட்டயும் காசு இருந்தா அந்த மாதிரி செலவு பண்ணுங்க, இல்லைன்னா நம்மளையும் ஊதாரின்ற லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க வீட்டுல. இதே மாதிரி அடுத்த ஊதாரித்தனமா செலவு பண்ற இன்னொரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரபு அப்படின்றவர். குறிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தனுஷ், இந்தியன் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க போனாலும் வேஷ்டி சட்டையில வராரு, ஒரு கொட்டையை தூக்கி கழுத்துல மாட்டிக்கிறாரு, தலை கூட சரியா வாடுறது கிடையாது, கம்முன்னு போறாரு கம்முன்னு வராரு. இவர் என்னத்த செலவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாக்குறதுக்கு தான் அப்புறம் மாதிரி இருப்பாரு. ஆனா இவர் செய்த மிகப்பெரிய செலவு, அதாவது இவரோட சக்தியை மீறி இவர் செஞ்ச செலவு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கி கட்டது தான். என்னப்பா அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ, எவ்வளவு கோடியில பணம் சம்பாதிக்கிறாரு, அவரு வாங்க மாட்டாருன்னா நொன்ன சம்பாதிக்கிறாரு அவரு. அதாவது இன்னி இருக்கிற முன்னணி ஹீரோக்கள் மாதிரி 100 கோடி 200 கோடின்னு ஒரு சம்பளம் வாங்குறது கிடையாதுங்க. இன்னி வரைக்கும் தனுஷ் அவர்களோட மார்க்கெட்டு 15 இருந்து 20 கோடி தான். சிவகார்த்தியனோட மார்க்கெட்டு அவருக்கு மேல டபுளா போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயஸ் கார்டன்ல இவருக்கு முதல்ல வீடு வாங்கணும்னு எப்போ ஆசை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பணம் ஒரு லெவல்ல சம்பாதிக்கும் போது ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் 50 வாங்கணும்னு யோசிப்போம், அதுக்கு முன்னாடி சைக்கிள் வாங்கணும்னு யோசிப்போம், அப்புறம் ஸ்பிளெண்டர் பைக் வாங்கணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் 5 கீர் வச்ச யமகா பைக்கு, அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹயபூசா அப்ரில்லா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போக மாட்டோம் நம்ம. அப்போ கோடியில சம்பாதிக்கிற தனுஷ்க்கு இந்த ஆசை வராதா? வரட்டும், ஆனா லாவிஷா போடாது. எப்படின்னா, இப்பதான் நான் ஸ்பிளெண்டர் ஓட்டிட்டு இருக்கிறேன், ஆனா நான் 15 லட்சம் மதிப்புள்ள ஹயபூசா தான் நெக்ஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்னா இது பேர் தான் லாவிஷ், இது பேர் தான் ஊதாரித்தனம். சோ தனுஷ் அவர்களோட வருமானத்துக்கு அவர் ஒரு 50 கோடி ரூபாய் வீடு வாங்கியிருந்தா கண்டிப்பா சமாளிச்சிருக்கலாம். ஆனா 150 கோடி ரூபான்ற விஷயத்துல கை வச்சதுக்கு அப்புறமா தான் அவரோட வாழ்க்கையில ஏற்பட்டது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான காரணமே ஆடம்பரமா நான் வாழணும், எல்லாரோடையும் நான் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு மனசு தான். இந்த மனசு வந்து நம்மளுக்கு பணம் வரும்போது கண்டிப்பா வரும். ஆனா இதை உதறி தள்ளினாதான் இருக்கிற பணத்தை வச்சு நீங்க ஜாலியா இருப்பீங்க. இல்லைன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது, டென்ஷன்லயே இருப்பீங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட சந்தோஷமா ஆடுவான், 10 கோடி சம்பாதிக்கிற நீங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அகலக்கால் வைப்பது தான் தனுஷ் போல. என்ன பண்ணிருக்காரு,
அதாவது இவர் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க ஆழ்வார்பேட்டையில 4 பெட்ரூம் அபார்ட்மெண்ட். அது அபார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு தனி ஃப்ளோர்ல இருக்கிற பங்களா. ஆழ்வார்பேட்டையில ஜாலியா இருக்கும்போது இவர் எவனோ நோண்டி விட்டுக்கிறான், நீ எவ்வளவு பெரிய ஆளு, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க. எங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறது பிரச்சனை கிடையாதுங்க, இதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி அதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள்ல கமிட் ஆகி ஒரே ஐடியா நச்சுன்னு இருக்கிறது, வீட்டுல ரெஸ்ட் இல்லாம புள்ள குட்டிங்களை பார்க்காம. சோ இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்க்காக ஒரு நாள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்தவன் அவரை தூண்டி விட்டு, நீ ஏன் ஒரு வேற ரேஞ்சுக்கு நீ வாழக்கூடாது, போயஸ் கார்டன்ல போய் ஒரு வீடு வாங்கிட்டேன், எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னதுக்கு போயஸ் கார்டன்ல அங்கங்க தேடி கண்டுபிடிச்சு 80 கோடி ரூபாய் கொடுத்து லேண்டு மட்டுமே வாங்கியிருக்காரு. லேண்டு மட்டும் தான் 80 கோடியா, கட்டடம் பாடுற ஒரு லக்ஸரியான பங்களா அப்படின்னு சொல்லி 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த வீடை கட்டியிருக்கிறாரு. இந்த வீட்டுல என்னென்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெட்ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் இந்த டென்னிஸ் கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, ஃபுட்பால் கோர்ட்லாம் இருக்காது, ரொம்ப ஓவரா போறேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஒரு இடம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பாவா, தனுஷ் அவர்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளினிக் மாதிரி உள்ள செட் பண்ணிருக்காராம். அவரோட ஃபேஸ்ல கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கான தனி கிளினிக் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, தியேட்டர் இருக்குது, இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா யாருமே பெருசா இல்ல. தனுஷ், அவங்க அப்பா அம்மா, 2 பசங்க, அந்த பசங்களும் கொஞ்ச நாள் இங்க இருப்பானுங்க, கொஞ்ச நாள் அங்க இருப்பானுங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய வீடு, ஆடம்பர வீடை கட்டி வச்சுட்டு இந்த வீடு கட்டினதுக்கான செலவுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 2 மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் கிட்ட இவரை வித்துட்டாரு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆளுக்கு 5 படத்துல இவரை கமிட் பண்ணி 5 படமா இவரை வச்சு எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது இன்னும் மீதி இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றதுக்காக வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இவர் போய் ஒரு தலையை அடமானம் வச்சுட்டாரு. எல்லாரும் தலையை அடமானம் வைக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, நடக்காது, சாத்தியம், தலையை அடமானம் வச்சுட்டு நீ என்ன முண்டமா அலைய போறியா அப்படின்ற மாதிரி பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அன்னைக்கே பெரியவங்க சொன்னாங்க, தலையை அடமானம் வைக்கிறதுனா நீ உன்னையே போய் அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரி அடமானம் வச்சுதான் இத்தனை படங்கள் நடிச்சு இவ்வளவு காசை சம்பாரிச்சு இப்படிப்பட்ட வீடு கட்டியிருக்காரு. இதனால அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 சந்தோஷம். 3வதா உலகநாயகன் கமலஹாசன். அதாவது இவர் எந்த அளவுக்கு லாவிஷா வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இவர் செய்த திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும்போது டீசெண்டா ஒரு கல்யாணம் பண்ணாரு. இதுக்கப்புறம் பணம் பார்க்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் எத்தனை கல்யாணங்க, அதாவது முதல் வாணியை கல்யாணம் பண்ணாரு, அதுக்கப்புறம் சரிகா அப்படின்ற ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணாரு, அடுத்து சிம்ரன்ற ஒரு நடிகையும் இன்டைரக்டா கல்யாணம் பண்ணாரு. கடைசியா கல்யாணம்லாம் வேலைக்காவது, நம்ம வந்து கல்யாணம்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கணும், அதனால லிவிங் டுகெதர்னு சொல்லி கடைசியா ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தெளிவாகி கௌதமி கூட போய் ஜாயின் பண்ணாரு. இந்த மாதிரி கூட வாழ்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 70 வயசு கிராஸ் ஆனா நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் கிட்ட இப்ப என்னென்ன மாதிரியான சொத்துனா, லண்டன்ல ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கான், சாதாரண வீடு கிடையாதுங்க, மிகப்பெரிய வீடு, சென்னையில பிளாட் எல்லாம் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தமா ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா 200 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு வர வருமானம் மட்டும் 50 கோடி ரூபாய். கார்ஸ்ன்னு பார்த்தா அந்த ஹம்மர், லெக்ஸஸ், BMW ரொம்ப லக்ஸரியான லாவிஷான காரு. ஸோ இதையும் தாண்டி இவர் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு விஷயத்துக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்கு, உணவு விஷயத்துக்கு, பார்ட்டி பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாராம். இதனால நிறைய காசு அழிஞ்சது. இது மட்டும் இல்லாம இவர் முக்கியமா இவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் போய் கடனாளி ஆனது முக்கியமான காரணம் இவரை வளர்த்து விட்ட இதே சினிமா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆழம் பார்த்து காலை விட்டு சினிமா படம் எடுக்கணும், நான் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் பாரு அப்படின்ற ஒரு சினிமா போதையில இருக்கிற காசெல்லாம் லாவிஷா அவர் எடுக்கக்கூடிய படங்களுக்கே அவர் செலவு பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் போய் அம்பேலா போண்டி ஆனதுதான் மிச்சம். ஆனா இப்போ வந்து விக்ரம் போன்ற படங்கள்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் கமல் அவர்கள் ஏகப்பட்ட பணத்தை வாரி விரயம் பண்றது எதெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமால விரயம் பண்ணுவாரு. அவரோட காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ்ல பண்ணுவாராம். அவரோட வாட்சஸ் மற்றும் அவருக்கு பிடித்த லக்ஸரி கார்ஸ்ல வந்து அவர் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காசு இருக்குது பண்றான், பல்லு இருக்கிறவன் பக்கடா கடிக்கிறான், பக்கடா சாப்பிட்றான். ஓகே. 4வதா சொல்ல போறது அம்மணி நயன்தாரா அவர்கள். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட நிறைய சொத்தை வந்து இவங்க சேர்த்து வச்சு கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் லாவிஷான விஷயங்களையும் அவங்க அடிக்கடி பண்ணுவாங்க இல்லையா. இதையும் தாண்டி ஒரு லிப் பாம் கம்பெனி, அதோட நெட்வொர்த் 10 கோடி ரூபான்றாங்க. யூஏஇல ஒரு பெரிய ஆயில் பிசினஸ் பண்றாங்க 100 கோடி ரூபாய்க்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு 50 கோடி ரூபாய். என்னதான் இதுல இருந்து நல்ல வருமானம் பார்த்தாலும் தண்டத்துக்கு நான் செலவு பண்ற பழக்கம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பழக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஜெட்டு, தேவையில்லாத ஆணி, அதை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை சீர்கேடு பண்ற மாதிரி இந்த சரகசி மதர் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க மூலயமா ரொம்ப பாப்புலர் படுத்தி விட்டாங்க. இதுவும் தேவையில்லாத ஆணி தான். ஏன்னா ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு குழந்தைய அவங்க கிட்ட வந்து பெத்தெடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை கடைசியில பணத்துக்காக தவற விட்டது ரொம்ப ரொம்ப அநியாயமான விஷயம். இதையும் தாண்டி இவங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இவங்க லக்ஸரியா வாழ்றது சினிமால நடிச்சிட்டு இருக்கும் போது ப்ரொடியூசர் தலையில எல்லாத்தையும் கட்டி மங்களம் பாடுறது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, கொஞ்சம் ப்ரொடியூசருக்காக விட்டு கொடுக்க வேண்டியதானே, விட்டு கொடுக்க வேணாங்க, சில செலவுகளை நீங்க எடுத்துக்கலாம்ல அப்படின்னு இன்னி வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் ஆதங்கம் தெரிவித்து கொண்டே தான் இருக்கிறார்கள்.
அதுக்கு நயன்தாரா சற்றும் குறையாமல் நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன வச்சு எடுக்கிறதா அந்த எடு, இல்லைன்னா என்கிட்டயே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, அதை வச்சு நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஊதாரித்தனமான விஷயங்கள் பண்றதுனால தான் நயன்தாரா அவர்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவங்களோட வருமானம் சுத்தமா இறங்கவே இல்லை. அதுக்கு அவங்க ப்ராப்பரா பிளான் பண்றாங்க. இப்போ அடுத்தது 5ஆவதா சொல்ல போறது நம்ம மலையாள நடிகரான மம்முட்டி மற்றும் லாலிட்டன் மோகன்லால் அவர்கள். இவங்களோட லக்ஸரியான வாழ்க்கை வந்து நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஆடி போயிடுவீங்க. ஏன்னா லக்ஸரியா பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 340 கோடி ரூபாய் நெட்வொர்த் இருக்குன்றாங்க. கொச்சின், பெங்களூரு, சென்னை, துபாயில எல்லாம் பயங்கரமான வீடு. அதாவது கொச்சின்ல இருக்கிற இவரோட பங்களாவே 4 கோடி ரூபாய் மதிப்பான். இது மட்டும் இல்லாம 369 கராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டு ஒரு பெரிய கராஜ் வச்சிருக்காருங்க. அதுக்குள்ள இல்லாத கார்களே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கார் அவர்கிட்ட வச்சிருப்பாரு. அந்த 100 காரோட நம்பர் பிளேட்டும் 369 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த BMW, Audi, மினி கூப்பர், போர்ஷு அப்படின்ற மாதிரி விண்டேஜ்ல இருந்து இன்னி வரைக்கும் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வரைக்கும் எல்லா காரையும் வச்சிருக்காரு. அவரோட காரோட மதிப்பு மட்டுமே 100 கோடி ரூபா. பாத்துக்கோங்க, 100 கோடி ரூபா காருக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிறாரு. இதுல ரிட்டர்ன்ஸ் என்ன வரும்னா ஒரு மண்ணும் வராது. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஊதாரியான செலவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வாழ்ந்துட்டு போறாரு விடுங்க. ஆனா இவர் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு 200 கோடியா 300 கோடியான்னு இல்ல 4 கோடியில இருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் தான் இவருக்கு ஒரு படத்துக்கு சம்பளமே. ஆச்சரியமா இருக்குதுல. அப்ப எப்படி இவ்வளவு காசுனா வாங்குறத அழகா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் படத்துல ஒரு சில ஷேர்ஸ் கேட்கறாங்க. ப்ரொடியூசர் கிட்ட நோவாம நீங்க என்ன வச்சு படம் எடுக்கிறீங்களே, கலெக்ஷன்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்கன்றாங்க. நல்ல விஷயம் தானே. நம்ம ஆளுங்க படம் ஓடுதோ இல்லையோ 200 கோடி ரூபாய் எடுத்து வை, அப்பதான் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கால் பண்றது எந்த அளவுக்கு நியாயம். அந்த விதத்துல மம்முட்டி மற்றும் மோகன்லால் ரொம்ப டீசென்டா தான் நடந்துக்கிறாங்க. அதனாலதான் அங்க பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு. பல ப்ரொடியூசர்கள் அதாவது தயாரிப்பாளர்கள் நிம்மதியாகிறாங்க ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணா. சோ மோகன்லால் அவர்கள்கிட்டயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் இவர் வருமானத்தை எப்படி செலவு பண்றாருன்னா வாட்சாக வாங்கி தள்ளுறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவும் இருக்கு. ஏன்னா இவர் வாங்குற ஆன்டிக் லிமிடெட் கலெக்ஷன் வாட்சஸ் எல்லாமே மிகப்பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெடிக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க என்னதான் லாவிஷா செலவு பண்ணாலும் அந்த செலவுக்கு பின்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம சின்னதா வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து சின்னதா பண்ணக்கூடிய லாவிஷான செலவுல இருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. ஆனா பணக்காரங்க பார்க்கறதுக்கு லேவிஷா செலவு பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்க ஏகப்பட்ட பணத்தை எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தண்ட செலவு பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சி பேசி நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால நல்லா சம்பாதிக்க நண்பர்களே, ஜாலியா செலவு பண்ணுங்க, ஆனா வேஸ்டா செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சினிமா சீக்ரெட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுலயும் நிறைய படங்களை நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தது